நம்ம சிங்கப்பூரில் உள்ள தர்ம முனீஸ்வரர் கோயில் மே 1 இன்று காலை 9:30க்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. கோயில் 1900ல் ஒரு சின்ன கோயிலை ஆரம்பித்த கோயில், காவல் தெய்வமாக முனீஸ்வரர். நம்ம ஊர் எல்லையில் ஒரு கருப்பசாமி இருக்கும், ஐயனார் இருப்பார். அதே மாதிரி இந்த ஒரு எஸ்டேட்டு முன்னாடி தர்ம முனீஸ்வரர் வச்சு வழங்கியிருக்காங்க. நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு 30 குடும்பம் 1900ல் ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 126 வருட பழமையான கோயில். சின்ன கோயிலை ஆரம்பிச்சிருக்காங்க, இன்றைக்கி இவ்வளோ பெரிய கோயிலாக வந்திருக்கு. நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இன்று ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் ஆலயத்தில் மகா அபிஷேகம் காலை 9:30 மணிக்கு நடைபெறும். காட்சியில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆலயத்தின் வளாகம். ஆலயம் வெளிப்பகுதியில் மிகப்பெரிய அலங்காரங்களுடன் காட்சியளிக்கிறது. இப்போது நீங்கள் பார்க்கும் காட்சியில் இது புதிதாக இந்த ஆலயத்தில் சேர்க்கப்பெற்ற ஒன்று. சப்தமுனி என்று சொல்வோம். சப்தம் என்றால் 7 என்று சமஸ்கிருதத்தில் பொருட்படும். அந்த வரிசையில் 7 முனிகள் இங்கே காட்சியில் இருக்கின்றார்கள். Don't miss this. This guy will speak. Yeah, that's why I thought it was on the Monday. I saw the this one and this one. These two guys will speak. He first. I think he first or he first. Both will speak. Oh, somebody's speaking. I didn't see any other. No. Do they have to? Yeah. That's it. That's it. Is this Muneeshwaran? Yes. I see. That was the regular. நமது கோவிலில் நாகர் மிக பிரம்மாண்டமாக வீற்றிருக்கின்றார். அந்த நாகத்துக்குரிய இசையை நமது நாதஸ்வர வித்வான்கள் வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆடு பாம்பே என்ற பாடலுக்கு உரிய இசை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நமது தலைமை சிவாச்சாரியார் டாக்டர் பிச்சை குருக்கள் பூ தூவுகின்றார். அதேபோல் ராஜகோபுரத்தின் கலசத்திலும் உள்ள சிவாச்சாரியார்கள் பூவை தூவுகின்றார்கள். இதோ டாக்டர் பிச்சை குருக்கள் வீற்றிருக்கும் இடத்தில் இருக்கின்ற காட்சி மிக அற்புதமாக ஒளிப்பதிவார்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இதோ ராஜகோபுரம், 2 குதிரைகள், 3 அடுக்குகள், ஒவ்வொரு அடுக்கிலும் முனீஸ்வரரின் திருவுருவம், வெவ்வேறு காட்சிகள், மேல் நோக்கி 7 கலசத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அழகான காட்சி. இப்போது ராஜகோபுரத்திலிருந்து பிரதான விமானத்திற்கு நமது வானூர்தி சென்று அந்த காட்சியை அற்புதமாக படம்பிடித்துக் கொண்டிருக்கின்றார். அங்கே வீற்றிருக்கும் சிவாச்சாரியார்களும் இங்கே கண்முன்னே தெரிகின்றார்கள். இதோ நமது தலைமை சிவாச்சாரியார் மீண்டும் காட்சியில். டாக்டர் பிச்சை குருக்கள் பூக்களை தூவி மந்திரங்களை உச்சரித்து முக்கிய கட்டத்திற்கு இன்னும் 2.5 நிமிடத்தில் நாம் கும்பாபிஷேகத்தை காண இருக்கின்றோம். இந்த தருணத்தில் ஓம் ஸ்ரீ தர்ம முனீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை மனதார சொல்லிக்கொண்டே வாருங்கள்.
தர்பை அந்த விமான கலசத்தின் மீது வைக்கப்பட இருக்கின்றது. மூலிகைகள் நிறைந்த ஒன்று தர்பை, அதனை கலசத்தின் உச்சியில் வைத்திருக்கின்றார்கள். பிரதான கலசத்தின் உச்சியில் Stand by this also, just in case. Not yet time. 2 more minutes, less than 2 minutes. 2 நிமிடத்திற்கும் குறைவாகத்தான் இப்பொழுது இருக்கின்றது. ராஜகோபுரத்திலும் ஸ்ரீ முனீஸ்வரர் விமானத்திலும் இதர இடங்களிலும் அனைத்தும் தயாராக இருக்கின்றது. பச்சை கொடி காண்பிக்க பெற்ற பிறகு அங்கே மகா கும்பாபிஷேகம் விமான கலசங்களுக்கு எந்த நேரத்திலும் சுமார் 1 நிமிடத்திற்கும் குறைவாகத்தான் இருக்கின்றது. அனைவரும் சேர்ந்து மனதார உச்சரிப்போம். ஓம் ஸ்ரீ தர்ம முனீஸ்வராய நமக. 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 இதோ ராஜகோபுரத்தின் மீது அனைத்து சிவாச்சாரியார்களும் தயாராக இருக்கின்றார்கள். எந்த நேரத்திலும் பச்சை கொடி காண்பிக்கப்படும். திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஜெய தர்ம முனீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. சரியாக நேரமும் வந்துவிட்டது. எந்த நேரத்திலும் கொடி இதோ அசைக்கப்பட்டு விட்டது. பச்சை கொடி அசைக்கப்பட இதோ மகா கும்பாபிஷேகம். ஓம் ஸ்ரீ தர்ம முனீஸ்வராய நமக. 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 அழகாக நமது ராஜகோபுரத்தில் உள்ள கலசங்களுக்கும் முனீஸ்வரரின் விமான கலசத்திற்கும் இதர பரிவால மூர்த்திகளின் கலசத்திற்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கின்றது. மிகச் சிறப்பான இந்த காட்சியை வானூர்தி மூலம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அபிஷேகம் எல்லாம் நிறைவு பெற்று பூக்கள் தூவ பெற்று இன்னும் சற்று நேரத்தில் நாம் தீப ஆராதனையை பார்க்க இருக்கின்றோம். அந்த தீபம் வந்திருக்கும் பக்தர்கள் யாவருக்கும் காண்பிக்கப்படும். இந்த தருணம் முக்கியமான தருணம். உங்கள் வேண்டுதல்களை அனைத்தையும் ஸ்ரீ முனீஸ்வரரிடம் சமர்ப்பணம் செய்யுங்கள். அவரிடம் அருள் நாடுங்கள். நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். ओम जटाधराज विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो धर्ममुनीश्वर प्रचोदयात्. धर्ममुनीश्वराज भीमरुद्र देवताभ्यो இதோ தீப ஆராதனையும் காண்பிக்கப்படுகின்றது. ஓம் ஸ்ரீ தர்ம முனீஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ தர்ம முனீஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ தர்ம முனீஸ்வராய நமக. அழகாக நமது கும்பாபிஷேகம் உரிய நேரத்தில் உரிய முறைப்படி ஆகம முறைப்படி மேலே விமானங்களுக்கு நிறைவாகி இருக்கின்றது. தீபமும் காண்பிக்க பெற்று விட்டிருக்கின்றது. இப்பொழுது அங்கிருக்கின்ற சிவாச்சாரியார்கள் இதோ பூக்களும் தூவப்படுகின்றது. டாக்டர்
பிச்சை குருக்கள் தலைமையில் சிவாச்சாரியார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அங்கிருந்து மெல்ல மெல்ல கீழே இறங்கி படிகள் மூலம் கீழே இறங்கி சன்னிதானங்களை அடைய இருக்கின்றார்கள். அங்கே மூர்த்திகளுக்கான அபிஷேகம் இடம்பெற இருக்கின்றது. மிக மிக சிறப்பாக நமது கும்பாபிஷேகம் நிறைவு பெற்று ஏக தீபமும் காண்பிக்கப்பட்டு விட்டது. இன்னும் சற்று நேரத்தில் இதோ அந்த காட்சியை பார்க்கின்றோம். சிவாச்சாரியார்கள் மெல்ல மெல்ல ராஜகோபுரத்தில் இருந்தும் விமான கலசத்திலிருந்தும் கீழே இறங்கி வர தொடங்கிவிட்டார்கள். சுமார் 10-15 நிமிடத்தில் அவர்கள் தத்தம் சன்னதிகளுக்கு வந்து சேர்ந்து விடுவார்கள். டாக்டர் பிச்சை குருக்கள் முதலில் விநாயகர் சன்னதிக்கு சென்று அங்கே விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் செய்வார். அங்கிருந்து அவர் ஸ்ரீ முனீஸ்வரர் சன்னதியை அடைந்து நமது மூலமூர்த்தியான ஸ்ரீ முனீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யும் அதே நேரத்தில் ஏக நேரத்தில் மற்ற பரிவார சன்னதிகளுக்கும் அபிஷேகம் நடைபெறும். அழகான ஒரு காட்சி. பக்தர்கள் எல்லாம் இன்ப வெள்ளத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பாக அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ராஜகோபுரத்தின் மிக பிரம்மாண்டமான காட்சியை நமது ஒளிப்பதிவாளர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்தும் சிறப்பாக, அதுவும் பாருங்கள், விசேஷமாக காலையிலெல்லாம் வெப்பம் சற்று அதிகரித்து வந்தது போல் தோன்றியது. ஆனால் உரிய நேரத்தில் மழை வந்து அதனை தணித்து விட்டது. தீர்த்தமாக மேகம் அங்கே பொழிந்தது. இப்போதும் ரம்யமான ஒரு சூழலில் நாம் அடுத்த அபிஷேகத்தை பார்க்க இருக்கின்றோம். சிவாச்சாரியார்கள் மெல்ல மெல்ல கீழே வர தொடங்கிவிட்டார்கள். ராஜகோபுரத்தின் இருபுறங்களிலும் பிரம்மாண்டமாக முனீஸ்வரர் குதிரை அங்கே பூக்கள் தூவி அது நிறைவான பிறகு டாக்டர் பிச்சை குருக்கள் பிரதான சன்னதியான முனீஸ்வரர் சன்னதிக்கு செல்ல இருக்கின்றார். ஒவ்வொரு சன்னதியிலும் பிரதான கலசம் என்று ஒன்று இருக்கும். அதோடு சேர்ந்து இதர கலசங்களும் இருக்கும். அந்த கலசங்களிலிருந்து புண்ணிய தீர்த்தம் இப்பொழுது விநாயகமூர்த்திக்கு ஊற்றப்பெற்று அவர் உச்சி முதல் பாதம் வரை மகிழ்ச்சி பெற அந்த தீர்த்தம் ஊற்றப்பெற்று வருகின்றது. அழகான இந்த இதோ விநாயக பெருமானுக்கு சப்தமுக தீபாராதனை, 7 திரிகளை கொண்ட தீபாராதனை காண்பிக்கப்படுகின்றது. டாக்டர் பிச்சை குருக்கள் இதோ கலசம் ஏந்த பெற்றுவிட்டது. ஓம் ஸ்ரீ தர்ம முனீஸ்வராய நமக. 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 அழகாக கோவிலின் தலைமை சிவாச்சாரியாரும் அபிஷேகம் செய்திருக்கின்றார். அதோடு சிறிய கலசங்கள் 9 இருக்கின்றன. அந்த கலசங்களிலிருந்தும் அபிஷேகம் இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. நமது கோவிலில் இந்த மகா கும்பாபிஷேகத்தை குறிக்கும் வண்ணம் நினைவு சின்னம் ஒன்று இருக்கின்றது. இதோ தீபாராதனை முனீஸ்வரருக்கு ஓம் ஸ்ரீ தர்ம முனீஸ்வராய நமக சப்தமுக தீபம் காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. முன் கூறியது போல் நினைவு சின்னம் ஒன்று இந்த கும்பாபிஷேகத்தை குறிக்கும் வண்ணம் உள்ளது. அதனை அடுத்த தீபாராதனை இது நடைபெறுகின்றது. முனீஸ்வர மூர்த்திக்கான தீபாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சப்தமுக தீப ஆராதனை. Is this the main center? Yes.
ஏக தீபமும் முன்பு கூறியது போல் நிறைவு செய்யும் போது ஏக தீபத்தை காண்பிப்போம். அழகாக அந்த காட்சி இது திரைகளில். இப்பொழுது வரிசை பிடிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். இதற்கு முன்பு செய்த சபா முத்து நடராஜன் அவர்களுக்கும் மெய்யம்மை அவர்களுக்கும் நன்றியை நாம் தெரிவித்து கொள்கின்றோம். உள்ளே நாம் கைத்தட்டலாம். சரி, வரிசையாக வரிசை சென்று கொண்டிருக்கு. சரி, வந்திருந்த அனைவருக்குமே அன்னதானம் வழங்கப்பட்டது. அவ்வளோ சிறப்பாக இருந்தது. வாழை இலை போட்டு 5 கூட்டு வச்சு ஆப்பிள், தண்ணி, வடை, அப்பளம், பாயாசம்ட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க.